பறிகொடுத்து தவிக்கிறார். பசுவை இழந்த கன்று போல அவர் தவிப்பதும் துடிப்பதும் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு இந்த மண்ணில் இரண்டாவது விடுதலை போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு அதிகாரிகளே இடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டம் சும்மா விடாது. அவர்களுக்கு உறுதியாக தண்டனை உண்டு. மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜாமீன் தொடர்பாக சட்ட திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை இந்த அரசு உணர்கிறது. அதன்படி சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்து உரிய முடிவெடுக்கப்படும். அதே வேளையில் மாணவர்கள் குற்றவாளிகளை கடத்தியிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளையும் கடத்தியிருக்கிறார்கள் என்றாலும் மாணவர்கள் அவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தவில்லை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இருந்தாலும் அவ்வாறு கடத்தியது சட்டப்படி குற்றம்தான். இளவரசும் அவரை சார்ந்தவர்களும் மாணவர்களாக இருப்பதனால் அவர்களது எதிர்காலத்தை பாழ்படுத்தவோ தண்டிக்கவோ இந்த அரசு விரும்பவில்லை. மாணவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், கடத்தியவர்களை உடனடியாக கொண்டு வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அத்துடன் இளவரசும் மாணவர்களும் சரணடைய வேண்டும். ஜாமீன் ரத்து செய்ததுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. ஜாமீன் ரத்தாச்சுனா இந்த நாட்டுல ரவுடிசம் ஒழியும் மேடம். நிச்சயமா எங்க சப்போர்ட்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான். இந்த ஸ்டூடண்ட்ஸ் கேக்குற கோரிக்கை எல்லாம் நியாயமானதுதான். ஜாமீன்றதே இருக்க கூடாது. இத பார்த்து முதலமைச்சர் ஏதாவது செய்வார்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க சப்போர்ட் பூராமே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் போராட்டம் ஜெயிக்கும். ஜாமீன் கண்டிப்பா ரத்தாகும். இந்த போராட்டத்தை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? உங்க லீடருக்கு நீங்க எந்த வழியை சப்போர்ட் பண்ண போறீங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த போராட்டத்துக்காக எங்க உயிரையும் கொடுப்போம். ஜாமீன் என்ற சட்டத்தை ஒழிப்போம். ஸ்டூடண்ட்ஸோட பவரை காட்டுவோம். யோ மூடிட்டியா? முடிச்சு. யோ கல்வி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? யோ தல, என்ன சொல்லுது நீ? சொர்க்கம் சொல்லானுல அது கங்க இருக்கு. யோ முதல்ல அந்த கர்மத்தை எந்திரிச்சு வெளிய போ சொல்லியா? சொர்க்கம்னு சொல்ல ஒரு கருமா தெரியாங்க. ஏய் எந்திரிச்சு வெளிய போடி. நீ உள்ள போச்சலாம், நான் கூப்பிடுறேன். பாய். யோ முதல்ல இத பாரு, எந்திரி. யோ இது எப்படி நடந்தது? யோ உள்ள நீ இப்படி கும்மால் அடிச்சுக்கிட்டு இருந்தா வெளியே நடக்கிறது எப்படியா தெரியும்? சொல்லு, சொன்னதான் தெரியும். தொட்டா ஷாக்குங்கிறான், ஸ்டூடண்ட்ஸ் பவர்ங்கிறான், ரவுடிசத்தை ஒழிப்பாங்கிறான். என் கூட இருந்த என் கூட்டாளி வீரசிங்கத்தை தூக்கிட்டான், ஏசிபியை தூக்கிட்டான், நம்ம அட்வொகேட் எல்லாத்தையும் தூக்கிட்டாயா? அப்புறம் என் ரவுடிசத்துக்கும் உன் அரசியலுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுயா. ஏய் ரவுடிசமா ஸ்டூடண்ட் பவரான்னு பாத்துருவோம்ரா. ஃபேக்ஷன் போ பம்பாய்க்கு, ரவுடிசத்தை இறக்கும் சென்னைக்கு. அப்புறம் பார் வேடிக்கைய நீ போதல. இங்க பார் பாம்பே, இதான் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ். இங்க இருந்து புறப்பட்டு क्या बोलता है? நாசமா போச்சு. உங்களுக்கு தமிழ் தெரியாதா? கஸ்மால கல்வி என்ன மெட்ராஸ் பாஸ் பேசுத? ஐயா நான் பிறந்து வளர்ந்ததே வியாசப்படி மார்க்கெட்டாண்டதான். நார்த் மெட்ராஸா? எந்த மெட்ராஸ் அந்த உனிக்கினா எதா இருந்தாலும் நீ என் கையில சொல்லு, நான் இவங்களாண்ட சொல்றேன். இங்க பாரு வேசர் பாடி நல்ல கேட்டுக்கோ. அந்த ஆளு கச்சா ஆபீஸ்ல இருந்து கரெக்டா 10 மணிக்கு புறப்பட்டு அப்படியே அண்ணா சாலை மேம்பாலத்துல ஏறி மன்னிக்கணும். அந்த ஜாமீன் விஷயத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நீ தப்பா நினைக்கப்படாது. கடமை செய்ய தவறினவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. பொது வாழ்வுல தவறு செய்யறவங்க மக்களுக்கு பதில் சொல்லியே தீரணும். தலைவரே, நீங்க சட்டத்தை மட்டும் திருத்தல, இந்த மாதிரி ஆளுங்களே திருத்திருக்கீங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது நீங்க தான் தலைவா. தலைவரே, நீங்க எது செஞ்சாலும் அது நாட்டுக்கு நல்லதா தான் இருக்கும். தலைவரே, உங்க செயலும் வீரமும் தான் நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய பலமே. இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்க எடுத்துக்காட்டா இருக்கீங்க தலைவரே. தப்பு செய்யறவங்க மன்னிக்க கூடாது, அது சட்டமும் மன்னிக்காது. ஆளுநரை சந்திச்சு அதை பத்தி பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டம் இருக்கு, அங்க சந்திப்போம். கவர்னரை பார்க்க போறியா? ஏன் டெல்லி போகக்கூடாது? இனி யாரையும் பார்க்க முடியாதியா?
என் மேலே சிபிஐ விசாரணைக்கு போறீங்களா? எல்லா விசாரணை நான் தான் வைப்பேன், நான் கேள்வி வைப்பேன், நீங்க தான் பதில் சொல்லணும். நல்ல வேளை ஒருத்தர் இல்ல, சனி மாதிரி நிக்க கேட்டியா? முக்கிய அறிவிப்பு. இன்று காலை 10 மணி அளவில் கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த முதல்வர் தமிழரசனின் கார் வெடித்து சிதறியது. இதில் முதல்வர் தமிழரசன் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். சொன்ன கேட்டா தானே? நம்ம சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ சொன்ன பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும்னு, கேட்கலையே. எனக்கு எதிரியே இல்லைன்ட்டாரு. இப்ப பாருங்க, அவரு காலிலே பாம்பு வச்சுட்டாருல. ஏன்டா நானே அந்த காலத்து எஸ்எல்சி, எனக்கு தெரியாதா? அந்த பாம்பை வச்சு நான் தானே சொல்லவே இல்லையா? நான் தான் உழைக்கணும். இங்க பாருங்க, இந்த விஷயத்தை விட சொன்ன. இப்ப நீ யார் சொன்ன பத்தியா? BOM பாம்பு, அதெல்லாம் உனக்கு வச்சிருவேன். ஆமா, நம்ம தலைவர் தமிழரசன் நம்மள எல்லாரும் தவிக்கி விட்டு போயிட்டாரு. எத்தனையோ நல திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்களை செய்யணும்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு. அந்த திட்டங்களை எல்லாம் செய்ய முடியாம நம்மளை விட்டே போயிட்டாரு. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நம்ம மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாடே இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் விட்டு சென்ற பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய ஒரே அன்பு தம்பியாகிய நான் இதே முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து உங்களை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அரவணைச்சு வழி நடத்தி செல்லாமனு முடிவு பண்ணிட்டேன். யோ கல்வி, யார கேட்டு முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? இதாயா, இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடப்படாதுன்னு ஏன்னா பட்டினி எடுத்து நோட்டீஸ் விட்டேன். தெரியுமா உனக்கு? 35 வருஷமா என் பொண்டாட்டி ரேஷன்ல அரிசி வாங்கி கஞ்சி வச்சா. 1960 குற்றால அருவி ஷோடு விழும்போது நீ அடிச்சு தூக்கிள்ள போட்டான். அப்படி செத்து பழச்சு அரசியலுக்கு வந்திருக்கேன். ஒரு நல்ல நேரம் வருது, அதுக்குள்ள சனிய மாதிரி பேசிட்டேன். ஒரு கும்பிடு. யோ, இந்த ஊழ கும்பிடலாம் கும்பிடாதையா. எந்த முடிவா இருந்தாலும் எங்களை கேட்டுதான் முடிவு எடுக்கணும். இவனுக்கு நீ சேரபாடியா? அக்கா தங்கச்சி கேட்டீங்களோ? 2 பேரும் ஒண்ணு போல கேள்வி கேட்கல. சரி அப்பா, உங்க முன்னாலே கேட்க என்ன சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார வைங்க. இன்று நடைபெற்ற சட்டசபை பொதுக்கூட்டத்தில் அடுத்த முதல்வர் பதவிக்கான போட்டிக்கு கட்சியினரிடம் வாக்குவாதங்களுடன் கடும் போட்டி நிலவியது. வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியது. இதைத் தொடர்ந்து கவர்னரின் உத்தரவின் பேரில் சட்டசபை கலைக்கப்படுகிறது. வணக்கம். முக்கிய செய்திகள். அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் மே மாதம் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். அதன்படி மே 5ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹலோ சார். பரவாயில்ல கலெக்டர், இந்த தடவை நம்ம ஆட்சி தான். ஜெயிக்க போறது நிஜம். இந்தாங்க உங்க பேனோட கையெழுத்து போடுறேன். கொடுங்க. பேனர் ராசியான பேனர் தானே? கலெக்டர் கவலைப்படாங்க. நான் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே முத வேலை என்ன தெரியுமா? உங்களை ஹோம் மினிஸ்டர் ஆக்கதான் நினைச்சிருக்கேன். எல்லாத்தாரும் ஹோம் மினிஸ்டர் ஆக்குறீங்கன்னு சொன்னீங்க. கோயில பிரசாதம் கேட்ட மாதிரி கேட்க இங்க மன்னாதி மன்னமெல்லாம் மண்ண கவிக்கிட்டு இருக்கான். போல அடுத்த லட்சம் பார்க்கலாம். போங்க தல. ஐயோ கல்வி, இந்த தேர்தலை நாம எப்படி ஜெயிச்சிடலாம்ல? இதுல சந்தேகம். எப்படில கதை போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன். இல்ல ஏகப்பட்ட கல்லோட்டு போட போறோம். நீ ஏன் பயப்படுத? நம்ம ஜெயிச்சிருவோம். யோ, அப்ப எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்டா போச்சு.
கார் ஆக்சிடென்ட்ல நீங்க இறந்துட்டதா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி உயிரோட வந்தீங்க? எங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இந்த மாணவர்கள் தான் காரணம். அதுக்கு பின்னாடி நான் கண்டுபிடிச்சு பார்த்தப்போ என்னை சுத்தி இந்த மாணவர்கள் தான் இருந்தாங்க. எனக்கு எதிராக சதி செஞ்ச கூட்டம் என்னை கொலை செஞ்சிருவாங்களோன்னு இந்த மாணவர்கள் தான் எனக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியாகி நான் வர்றதுக்கும் இந்த பொது தேர்தல் வர்றதுக்கும் நேரம் பொருத்தமா அமைஞ்சிருக்கு. சார், நீங்க மீண்டும் முதல்வரா வர்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்க மறுபடியும் ஆட்சியை பிடிப்பீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா. தமிழ்நாட்டின் அன்பான மக்கள் இருக்கிற போதும் மாணவர்கள்ங்கிற இந்த மகத்தான சக்தி இருக்கிற போதும் எனக்கு சந்தேகமே கிடையாது. சார், நீங்களா? வணக்கம். என்னால நம்பவே முடியல சார். நீங்க திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களுடைய வாழ்த்து இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. உட்காருங்க சார். வணக்கம். முக்கிய செய்திகள். நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் தமிழரசன் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் வந்து தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். இச்சம்பவம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரின் இந்த திடீர் வருகை காரணமாக காரில் குண்டு வைத்தது யார் என்ற உண்மை மிக விரைவில் தெரிய வரும். கல்வி, உண்மையிலேயே நீ சிஎம் கார்ல பாம்பு வச்சியா இல்லையா? பின்ன காருக்குள்ள வைக்காம கடலுக்குள்ளே போட்டேன். நம்ம 2 பேரும் உயிருக்குறா பழையும் என் மேல சந்தேகப்பட்ட பத்தியா? அதான் உயிரை பிடிக்க மாட்டேங்க பார்த்துக்கோ. அந்த பம்பாய்க்கார பெயருவானுவோ அவங்ககிட்ட நம்ம 2 பேரும் தானே பேசணும். அவனு பாம்பு வைக்கும் போது நான் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தேன். ஒருவேளை பாம கடல் வழியா கொண்டாடணும்னு சொன்னானுல, அந்த கடல் திருப்பி நனைஞ்சிருக்குமோ? அதான் வெடிக்கலையோ. சிஎம் பாம்பளாஷம் பண்ணி வெடிச்சு செய்தி வந்திருக்க. அப்ப இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. கல்வி, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில உங்ககிட்ட வந்திருக்கேன். அந்த சிஎம் மட்டும் திரும்பவும் ஜெயிச்சு சிஎம்மா வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம எல்லாத்துக்கும் ஜெயிலு தான். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி நாம ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது. பாத்துக்க. அப்படியே சிஎம் ஜெயிச்சிட்டாலும் அவன் சீட்ல உட்கார அவன் உயிரோடு இருக்க மாட்டான். நீ ஏன் பயப்படுத? ஒருவேளை அவன் திரும்ப ஜெயிச்சு சிஎம்மா வந்துட்டா நீ என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவா? நம்ம 2 பேரும் வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ஏன் பயப்படுத? ஸ்டூடண்ட்ஸ் கேக்குற ஜாமீன் ரத்தாகுமா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு நம்ம சிஎம் உயிரோட வந்திருக்காருன்னா அது காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் சக்திங்கிறது சாதாரண சக்தி இல்ல, அது மாபெரும் மகத்தான சக்தி. அதே மாதிரி வரப்போற தேர்தலையோ நம்ம தலைவர் தமிழரசன் தான் நிச்சயமா ஜெயிப்பாரு. அவர் ஜெயிச்சு வந்ததோ இந்த ஜாமீன்ங்கிற சட்டத்தை அடியோட ரத்து செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல ரவுடிசம், அநியாயம், அக்கிரமம் அத்தனை ஒழிச்சு மறுமலர்ச்சி உருவாக்குவார் நம்ம தலைவர். இளவரசே, பொதுமக்களை பத்தியோ ஊடகங்களை பத்தியோ கவலைப்படாதீங்க. அவங்க நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. நான் உயிரோட வந்துட்டேன். மக்களுக்கும் அது தெரியும். நீங்க வழக்கம் போல கல்லூரிக்கு